வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான புலம்பல் என்னென்னா, 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி விலக்கி விட போகும்போது, ஆவாதவனா போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? விலக்கி விட போகும்போது, சரி 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, நம்ம போயிட்டு மறிச்சு விட போகிறோன்னா, அங்கே ஆவாதவனா போகிறவன் முதல்ல அடி வாங்குறவன் கிடையாது, அடிக்கிறவனும் கிடையாது. இந்த மறிச்சு விட இடையில போய் நிற்கிறான்ல, அவன் தான் நண்பர்களே. ஏன்னா நம்மளோட அனுபவத்தில் இது நடந்திருக்கு. எப்படின்னா 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி, நமக்கு ஏற்கனவே இரக்க மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதால போயிட்டு விலக்கி விட போனால், நாம் விலக்கி விட போனவன் 2 மாதமாக நம்மக்கிட்ட பேசல, அடிச்சுக்கிட்டானுங்கல்ல அவனுங்க அடுத்த நாளே பேசிக்கிட்டு சந்தோஷமாக போகிறானுங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எங்கே சண்டை நடந்தாலும் கடந்து போயிடணுமா இல்லை கலைச்சி விடணுமா ஒன்றும் புரியல நண்பர்களே. ஏன் சொல்கிறேன்னா, சமூகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. சரி, ஒருத்தவங்க தாக்குதல் நடத்தும்போது நம்ம தாக்காமல் தடுக்கிறது தான் நல்லதுன்னு பார்த்தா, அந்த தடுத்தவனுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா இல்லாத பொல்லாத நம்மளை பற்றி சொல்கிறது இன்னொருத்தவங்க கிட்ட 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறது தான் ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.